ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது பச்சை கற்பூரம். அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பச்சை கற்பூரத்தில் மகாலட்சுமி தாயார் வாசம் பண்ணுறாங்க. அப்படியாப்பட்ட பச்சை கற்பூரத்தை நீங்கள் வீட்டில் திருஷ்டி சுற்றி போடவோ இல்லை தண்ணீரில் கரைத்து உங்களுடைய வீட்டை கழுவி விடவோ துடைத்து விட இந்த மாதிரி செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. ஏன்னாக்கா மகாலட்சுமி தாயார் வாசம் பண்ணக்கூடிய இந்த பச்சை கற்பூரத்தில் தான் நாராயணருக்கு அபிஷேகம் செய்வாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த பச்சை கற்பூரத்தை வீட்டில் கால் படும்படியான இடத்துங்களெல்லாம் நீங்கள் தெளித்து விடக்கூடாது, கழுவக்கூடாது, திருஷ்டி சுற்றி போடக்கூடாது. இந்த மாதிரிலாம் செய்யும்பொழுது உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் கோபப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி தவறுகள் எதுவும் செய்யாதீங்க. நீங்கள் அவ்வளவு புனிதமான இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வைங்க. பூஜை அறையில் ஒரு டப்பாவில் போட்டு திறந்த மாதிரி வைக்கலாங்க. வீடு உங்களுக்கு வாசனையாக இருக்கும். சுவாமிக்கு நீங்கள் நைவேத்தியம் செய்யக்கூடிய அந்த பிரசாதங்களில் கொஞ்சமாக கலந்து நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்குவாங்க. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் செய்யாதீங்க. நன்றி. நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.